வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. ஏற்கனவே அடிப்படை ஜோதிடத்தில் 2 பாகங்களை வெளியிட்டுள்ளோம். இன்று 3ஆம் பாகம். இந்த 3ஆம் பாகத்தில் அடிப்படை ஜோதிடத்தில் ஏற்கனவே 2 பாகங்களின் தொடர்ச்சியாக இப்பொழுது பார்க்க போகிறோம். ராசி சக்கரம் 12 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ராசிகளுக்கும் தமிழ் மாத பெயர்களை சூட்டி நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அது எப்படி? மேச ராசிக்கு சித்திரை மாதம் என்றும், ரிஷப ராசிக்கு வைகாசி மாதம் என்றும், மிதுன ராசிக்கு ஆனி மாதம் என்றும், கடக ராசிக்கு ஆடி மாதம் என்றும், சிம்ம ராசிக்கு ஆவணி மாதம் என்றும், கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் என்றும், துலாம் ராசிக்கு ஐப்பசி மாதம் என்றும், விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் என்றும், விருச்சக ராசிக்கு கார்த்திகை மாதம் என்றும், தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் என்றும், மகர ராசிக்கு தை மாதம் என்றும், கும்ப ராசிக்கு மாசி மாதம் என்றும், மீன ராசிக்கு பங்குனி மாதம் என்றும் நம் முன்னோர்கள் 12 ராசிகளுக்கும் 12 தமிழ் பெயர்களை வழங்கி ஜாதக சக்கரத்தில் பயன்படுத்தியுள்ளனர். அதேபோல் 12 ராசிகளுக்கும் ஆண் பெண் என்று ராசி சக்கரத்தில் பிரித்துள்ளார்கள். அது எவ்வாறு? மேசராசி ஆண் ராசி என்றும், ரிஷபராசி பெண் ராசி என்றும், மிதுன ராசி ஆண் ராசி என்றும், கடகராசி பெண் ராசி என்றும், கன்னிராசி சிம்ம ராசி ஆண் ராசி என்றும், கன்னிராசி பெண் ராசி என்றும், துலாம் ராசி ஆண் ராசி என்றும், விருச்சக ராசி பெண் ராசி என்றும், தனுசு ராசி ஆண் ராசி என்றும், மகர ராசி பெண் ராசி என்றும், கும்பராசி ஆண் ராசி என்றும், மீன ராசி பெண் ராசி என்றும் 12 ராசிகளுக்கும் ஆண் பெண் ராசிகளை பிரித்து நம் முன்னோர்கள் ஜாதக சக்கரத்தில் பயன்படுத்தி பலன் சொல்ல ஏதுவாக அமைத்துள்ளார்கள். 12 ராசிகளுக்கும் திசைகளை நிர்ணயம் செய்தார்கள். அது எப்படி? மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிகளும் கிழக்கு திசையையும், கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 ராசிகளும் தெற்கு திசையையும், துலாம், விருச்சகம், தனுசு இந்த 3 ராசிகளும் மேற்கு திசையையும், மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளும் வடக்கு திசையும் குறிப்பதாக திசைகளை இந்த 12 ராசிகளுக்கும் நம் முன்னோர்கள் வழங்கியுள்ளார்கள். அதேபோல் பொழுதை, ஒரு நாளை 3-8-24 பொழுதை தீர்மானம் செய்தார்கள். அது எப்படி? மேஷராசி காலை பொழுது என்றும், ரிஷபராசி பகல் பொழுது என்றும், மிதுன ராசி மாலை பொழுது என்றும், அதாவது இரவு சேர்ந்தது. இந்த மேஷராசி இரவு 12 மணியில் இருந்து காலை 8 மணி வரைக்கும் இந்த விடியற் காலை பொழுதை குறிக்கும். ரிஷபராசி காலை 8 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை இந்த 8 மணி நேரத்தை ரிஷபராசி பகல் பொழுது என்று குறிக்கும். அதே மாலை இரவு பொழுதை மிதுன ராசி மாலை 4 மணியில் இருந்து இரவு 12 மணி வரை குறிக்கும். ஆகவே மேஷராசியை காலை பொழுது என்றும், ரிஷபராசியை பகல் பொழுது என்றும், மிதுன ராசியை மாலை பொழுது என்றும் நாம் ராசி சக்கரத்தில் அழைக்கின்றோம். அதே போன்று கடக ராசியை காலை பொழுது என்றும், சிம்ம ராசியை பகல் பொழுது என்றும், மிதுன ராசியை மாலை பொழுது என்றும் நாம் அழைக்கின்றோம். துலாம் ராசி காலை பொழுது என்றும், விருச்சக ராசி பகல் பொழுது என்றும், தனுசு ராசி மாலை பொழுது என்றும் நாம் அழைக்கின்றோம். மகர ராசி காலை பொழுது என்றும், கும்பராசி பகல் பொழுது என்றும், மீன ராசி மாலை பொழுது என்றும் இந்த ஒரு நாளை 3 பாகமாக பிரித்து நாம் ராசி சக்கரத்தில் காலை பொழுது, பகல் பொழுது, மாலை பொழுது என்று நம் முன்னோர்கள் வழங்கி
இதை ஜாதக சக்கரத்தில் அமைத்து பலன் சொல்ல ஏதுவாக அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். ராசி சக்கரத்தில் கீழ்நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் என்று பிரித்துள்ளனர். கடக ராசி முதல் தனுசு ராசி வரை கீழ்நோக்கு நாள் என்றும், மகர ராசி முதல் மிதுன ராசி வரை மேல் நோக்கு நாள் என்றும் நம் முன்னோர்கள் பிரித்துள்ளனர். கடகராசி என்பது ஆடி மாதத்தை குறிக்கும். தனுசு ராசி மார்கழி மாதத்தை குறிக்கும். இந்த ஆடி முதல் மார்கழி மாதம் வரை கீழ்நோக்கு நாள் என்றும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை மேல் நோக்கு நாள் என்றும் ராசி சக்கரத்தில் நம் முன்னோர்கள் பிரித்து வைத்துள்ளனர். அதேபோல் ராசி சக்கரத்தில் பருவங்களை நமக்கு பகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது எவ்வாறு? மீனம் பங்குனி, மேஷம் சித்திரை, ரிஷிபம் வைகாசி ஆகிய இந்த 3 ராசிகளின் 3 மாதங்களும் வெயில் காலம் என்றும், மிதுனம் கடகம் சிம்மம் இந்த 3 ராசிகள் காற்று ராசி என்றும், கன்னி துலாம் விருச்சகம் இந்த 3 ராசிகள் மழை காலம் என்றும், தனுசு மகரம் கும்பம் இந்த 3 ராசிகளை குளிர்காலம் என்றும் நம் முன்னோர்கள் பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். மீன ராசியில் சூரியன் வருகின்ற பொழுது வெயில் காலம் தொடங்கிவிடுகிறது. அது மீனம் மேஷம் ரிஷிபம் இந்த 3 ராசிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து ஆனி மாதம் மிதுனம், ஆடி மாதம் கடகம், ஆவணி மாதம் சிம்மம் இந்த 3 ராசிகளும் காற்று அதிகமாக வீசப்படுகிறது. கன்னி புரட்டாசி, துலாம் ஐப்பசி, விருச்சகம் கார்த்திகை இந்த 3 மாதங்களும் மழை அதிகமாக பெய்யக்கூடும். தனுசு மார்கழி, மகரம் தை, கும்பம் மாசி இந்த 3 மாதங்களும் குளிர்காலம் நமக்கு பனிக்காலமாகிய குளிர்காலம் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடும். இப்படி 12 ராசிகளில் பருவங்களை நமக்கு முன்னோர்கள் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அற்புதமான ஜோதிட கலையை நமக்கு முன்னோர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 3ஆம் பாகம் அடிப்படை ஜோதிடம் 3ஆம் பாகத்தை கண்டுகளிக்கும் நேயர்கள் இந்த கலையை புரிந்து கொண்டு பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். உங்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வத்தை கொடுத்து நிறைய விஷயங்களை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமையும். ஆகவே உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.